நீங்க எந்த வழியா சுத்தி வந்தாலும் நீங்க எங்க வந்துடலாம், ரோமுக்கு வந்துடலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு பட்டணம். ஆனால் கிறிஸ்துவை அறியாத பட்டணம். ஆமென். விசுவாச மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்டணம். ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடக்கிற ஒரு பட்டணம். கடுமையான அரசியல் சூழ்நிலை நிலவுகிற பட்டணம். அரசியல்வாதிகளும் தலைவர்களும் கடுமையாய் ஆமென் நடந்து கொள்ளுகிற ஒரு பட்டணம். கண்டிப்பான ஒரு பட்டணம் ரோமாபுரி. அல்லேலூயா. அங்க பவுலடிகள் சில ஊழியங்களை நிறைவேற்றிட்டு அங்க கிறிஸ்து இயேசுவை விசுவாச பிரமாணத்தை, அதாவது நியாய பிரமாணத்தை தள்ளி விசுவாச பிரமாணத்துக்குரியவர் வந்துட்டாருன்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சின்ன குரூப்புக்கு எழுதுறாரு. ஒரு சின்ன குரூப்புக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நீங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஆமென். இந்த உலகத்தில் ஆமென் மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எவ்வளவு பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லும்போது பவுலடிகள் சொல்றாரு, ஆமென், நீங்கள் மற்றவர்களைப் போல நம்பிக்கையற்றவர்களாய் துக்கித்து அழுது கொண்டு இருக்க எனக்கு என்ன இல்லை, மனதில்லை. அல்லேலூயாவா. நீங்கள் மற்றவர்களைப் போல. அப்போ இந்த உலகத்து தேவன் அற்றவர்களுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. ஆமென். பரலோகத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. கிறிஸ்துவின் வருகை குறித்த நம்பிக்கை இல்லை. ஆமென். நல்லா வாழுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. ஆமென். தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், நான் நம்பி இருக்கிறவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஆனா நமக்கு இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? ஆமென். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது? என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர், என் தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாவதற்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை இந்த பூமியிலே வாழ வைக்கிறவர் நல்லவர். ஆமென். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்றி நாளைய தினத்திலே ஒரு புதிய விடியலை எனக்கு அவர் தர வல்லவர். ஆமென். பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு என்ன இருக்குதாமா? ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை யாருக்கு இல்லை? உலக மக்களுக்கு இல்ல. சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற நம்பிக்கை, ராப்சர். ஆமென். அவர் வரும்போது மணவாட்டி சபை இங்கே இருக்காது, அவர் என்னை கரம் கோர்த்து சேர்த்து கொண்டு எடுத்துக்கொள்ளுவார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். புதிய நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் திரும்பவும் வந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படி நம்மை சேர்த்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அல்லேலூயா. பவுலடிகள் ஆமென் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது ஆமென், உங்கள் நம்பிக்கையில நீங்கள் உறுதியாயிருங்கள். உங்கள் நம்பிக்கையில் எப்படி இருங்க சொல்லுங்க. உங்கள் நம்பிக்கையில நீங்க எப்படி இருங்க? உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு உலக நம்பிக்கைக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு மனவாட்டிக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளைகளை கர்த்தர் நன்றாய் வைத்திருப்பார். எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இந்த உலகத்திலே தேவன் என்னை கைவிட மாட்டார். நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. இந்த நம்பிக்கையில என்ன செய்யணுமாமா? ரிஜாய்ஸ் இன் யுவர் ஹோப். நீங்க எதை நம்பி கர்த்தரை பின்பற்றுகிறீர்களோ அதுல நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்க. பவுலடிகள் சொல்றாரு, உங்க நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருங்க. தாவீது சொல்லும்போது சொல்லுவாரு, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமென், தாவீது சொல்லும்போது என்ன சொல்லுவாரு? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆமென். சங்கீதம் 13:5 சொல்லி இருக்கு. வாசி கடகடன் வாசிப்போம். 2-3 வசனங்களை வாசிப்போனே. ஆமென். 13:5. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்கனே கடகடன். ஆமென். சங்கீதம் 13வது சங்கீதம் 5வது வசனம் இருக்கா? நான் உம்முடைய கிருபையின் மேல் நான் உம்முடைய கிருபையின் மேல் என்ன செய்றேன்? நம்பிக்கை. 56:3 வாசிங்களே. 56 சங்கீதம் 56:3 62:5. ஆமென். 56:3. நான் சில வசனங்களை கோட் பண்ணிட்டு, நான் பயப்படுகிற நாளிலே நான் யாரை நம்புவேன்? உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். நல்லா கவனிங்க. ஆமென். 13:5 சொல்லும்போது உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நமக்கு கிருபை இருக்குது. ஆமென். சொல்லுங்க. நமக்கு ஒரு தயவு இருக்கிறது, நமக்கு ஒரு மன்னிப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா?
தாவீது என்ன எழுதுறாரு? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவரே, நான் அக்கிரமக்காரன் தான், நான் பாவி தான், நான் வழி விலகி போனவன் தான், நான் பிரமாணத்தை மீறினவன் தான், நான் சட்ட திட்டங்களை மீறினவன் தான், நான் உம்முடைய பிரியத்துக்கு நடக்காதவன் தான், நான் உம்முடைய சித்தங்களை நிறைவேற்றாதவன் தான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். கிருபை அழிக்குமா வாழ வைக்குமா? சொல்லுங்க, கிருபை அழிக்குமா வாழ வைக்குமா? அல்லேலூயா. கிருபைக்கு டெஃபினிஷன் என்ன? மன்னிக்கவே முடியாத ஒரு நபரை மன்னிச்சு நீ வாழ்ந்துக்க போ அப்படின்னு அனுப்புறது. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கவனிங்க, தாவீது சொல்றாரு, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். தாவீதை போல கர்த்தருடைய பிரமாணங்களை மீறின ஆள் பைபிள்ல டாப் மோஸ்ட் ஆள் யாருமே இல்லை. அவர் சொல்றாரு, நான் உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். உங்க கிருபை என்ன வாழ வச்சிரும் ஆண்டவரே, உங்க கிருபை என்ன மன்னிச்சிரும் ஆண்டவரே, உங்க கிருபை என்ன தூக்கி எடுத்துரும், உங்க கிருபை என்ன உளையான சேற்றில் இருந்து படுகுழியிலும் இருந்து எடுத்து என் அடிகளை கண்மலையின் உறுதிப்படுத்திடும் ஆண்டவரே. அப்படி நம்புறாரு. எப்படி நம்புறாரு? அப்படி நம்புறாரு ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, உங்களை நான் என்ன செய்றேன்? நம்பி இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். 56:3 சொல்லும்போது, நான் பயப்படும் நாளிலே நான் யாரை நம்புவேன்? என் தேவனையே நான் நம்புவேன். நான் பயப்படும் நாளிலே நான் கர்த்தரையே நம்புவேன். 62:5 வாசிங்களே. 62:5 62:5 சங்கீதம் 62. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென் தானா? ஆமென் தானா? நாம் எதை நம்பி இருக்கிறோமோ அதை அவரை என்ன செய்வாராம்? கொடுத்தே தீருவார். ஆமென். நான் நம்புகிறது யாரால மட்டும்தான் இந்த உலகத்தில் வரும்? அவரால மட்டும்தான். ஆமென். வரும். 125:1 சொல்லுகிறது, அவரை நம்பி இருக்கிறவர்களா ஆமென் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் நிலைத்திருப்பார்கள். ஆமென் தானா? இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை. இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை. சங்கீதம் 37:5 சொல்லும் போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை. அப்ப காரியத்தை வாய்க்க பண்ணுகிற நம்பிக்கை, கிருபையின் மேல நம்பிக்கை, பயப்படும் நாளிலே அவர் மேல நம்பிக்கை, நான் அசைக்கப்படாதபடிக்கு உறுதியா இந்த உலகத்திலே காரியங்களை நிறைவேற்ற அவர் மேல நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில எப்படி இருக்கு சொல்றாரு பவுலடிகள்? சந்தோஷமா இருங்க. ரிஜாய்ஸ் இன் ஹோப். ஆமென். ரிஜாய்ஸ் இன் ஹோப் அப்படின்னா உங்கள் நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமா இருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஃபால்ஸ் ஹோப் இருக்குது. ஒரு என்னது? பொய்யான மாயையான ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. என்ன நம்பிக்கை? ஒரு குடிகாரன் ஆமென், நான் குடியை விட்டுருவேன். இது நல்ல நம்பிக்கையா? 15 வருஷமா சொல்றாரு. ஆமென். நான் ஒரு குடிகாரன் என்ன சொல்றாரு? நான் இந்த குடியை விட்டு நான் விலகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமா குடிக்கிறாரு? இது ஒரு ஃபால்ஸ் ஹோப். இது ஒரு தவறான நம்பிக்கை. அவர் ஒருபோது விட போறது அடிக்ஷன். ஆமென். அதற்கு அடிமையாய் நிற்கிற ஒரு மனுஷன் அதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? விட முடியாது. ஆமென் தானா? கர்த்தர் தொடாம, கிறிஸ்து தொடாம, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடைவிடாம, பரிசுத்த ஆவியானவர் இடைவிடாம, சத்தியம் உள்ள போகாம, வசனம் உள்ள போகாம, ஆமென், ரட்சிப்பு என்கிற வார்த்தையை கேட்காம எந்த அடிக்ஷனும் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை. ஆவியானவர் தொடாம, சத்தியம் தொடாம, குமாரன் அவர்களை சந்திக்காம விடுதலை அடைய வாய்ப்பே இல்லை வசனத்தின் அடிப்படையில். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார், நம்மை மன்னித்திருக்கிறார், நம்மேல் தயவு வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயாவா? ஆமென் தானா? சொல்றார் பாருங்க, மற்றவர்களைப் போல நீங்கள் அழுது துக்கித்திருக்க எனக்கு நம்பிக்கையற்றவர்களாய் அழுது துக்கித்திருக்க எனக்கு மனதில்லை. ஆமென். அப்ப எதை குறித்து அங்க பேசுறாரு? உயிர்த்தெழுதல் இருக்கு. தெசலோனிக்கே பட்டணத்துல 4வது அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாம்ச சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பும். என் தேவனாகிய கிறிஸ்து மணவாளனாய் வெள்ளை குதிரையிலே அவர் வரும்போது ஆரவார சத்தத்தோடு, பிரதான தூதர்களோடு, எக்கால சத்தத்தோடு அவர் நடுவானிலே வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆமென் மறுரூபமாக்கப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போவோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! எவ்வளவு பெரிய நம்பிக்கை!
அசைக்க முடியாத நம்பிக்கை இது. இந்த நம்பிக்கையில் நீங்க எப்படி இருங்க சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். பலவீன நேரத்தில், போராட்டமான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், ஆமென், கலங்கி நிற்கிற நேரத்தில், கேள்விக்குறியான நேரத்தில், மலை போல தேவைக்கு முன்னாடி நிற்கிற நேரத்தில், தவித்த நேரத்தில், தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில், ரிஜாய்ஸ் இன் யுவர் ஹோப். உங்க நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம்னு பவுல் எழுதுறாரு ரோமாபுரி பட்டணத்துக்கு. இது கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு எழுதுறாரு. ஆமாம். எப்படி இந்த நம்பிக்கை உண்டாகும்? கண்ணீரான சூழ்நிலையில், பாடுகளின் மத்தியில் எப்படி அவரை நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? எப்படி இந்த நம்பிக்கை உண்டாகும்? வாசிங்களேன். ஆமென், அல்லேலூயா. அதே ரோமருக்கு எழுதின நிருபம், ஆமென், ரோமருக்கு எழுதின நிருபம், பவுலடிகள் ரோமருக்கு எழுதின நிருபம். எது நிமித்தம் இந்த நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்? ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிற எல்லாம். ஆமென். கவனிச்சீங்களா? வசனத்தை கவனிச்சீங்களா? மறுபடியும் வாசிங்க. தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும், for whatever things were written aforetime were written for our learning, that we thought patience and comfort of the scripture might have. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க பவுலடிகள். ஹல்லேலூயா. தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும், தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களா. எப்படி இந்த நம்பிக்கை உள்ள வருது அப்படின்னா ஒரே ஒரு வழிதான், தேவ வசனம், தேவ வார்த்தை. நம்பிக்கையற்ற ஒரு மனுஷன், கண்ணீரில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு குடும்பம், போராட்டத்தின் மத்தியில் போகிற ஒரு வாழ்வு, எதை எடுத்து வாசிக்கணும்? வேத வசனத்தை எடுத்து வாசிக்கணும். வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இருதயத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. எதை குறித்து? கேள்விக்குறியான சூழ்நிலை குறித்து, பலவீனத்தை குறித்து, தோல்வியான வாழ்க்கையை குறித்து, வாழ்க்கை பிரயாணத்தை குறித்து, ஆமென், அவமானங்களை குறித்து, நிந்தைகளை குறித்து, போராட்டங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை எங்கே இருந்து உண்டாகிறதாமா? வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். ஆமென். அப்ப எல்லா சூழ்நிலைக்கும் ஆறுதல் எங்க இருக்கம்மா? நம்பிக்கை எங்கிருந்து உருவாகுதம்மா? ஏத இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 130:5 வாசிங்க. சங்கீதம் 130:5 கொஞ்சம் குயிக்கண்ணே. ஆமென். இன்னும் 2 காரியத்தை பேசணும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 130:5 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். வார்த்தையை நான் என்ன செய்றேன்? நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, ஏன் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்? ஆமென், ஆமென். நம்ம சொல்றோம் இல்லையா, நமக்கு முன்னாடி இருந்த ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் சில நேரம்? ஆமென் அண்ணே, அந்த ஒரே ஒரு வார்த்தையை தானே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை தானே நம்பி இருக்கிறேன் சொல்றோம் இல்லையா? தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக மட்டும்தான் நான் நம்பி, உங்க வார்த்தையை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்? அங்கதான் நம்பிக்கை இருக்கு. அதுதான் நம்பிக்கைக்குரிய வார்த்தை, அதான் வாழ்வளிக்கிற வார்த்தை, அதான் சுகம் தருகிற வார்த்தை, வாழ்க்கையை மாற்றி புரட்டி போடுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில the tremendous changes உண்டு பண்ணுகிற வார்த்தை, ஆச்சரியமான மாற்றங்களை உண்டு பண்ணுகிற வார்த்தை தான் அவர் பேசுவார். ஆமென். மனுஷன் மனமடிவான வார்த்தையை பேசுவான், மனுஷன் அவமானமான வார்த்தைகளை பேசுவாங்க, மனிதர்கள் நிந்தைக்குரிய வார்த்தைகளை பேசுவார்கள், மனிதர்கள் தடிமனான வார்த்தைகளை பேசுவார், மனிதர்கள் கடினமான வார்த்தைகளை பேசுவார்கள். இயேசு ஆமென் நிந்தையை மாற்றுகிற வார்த்தை, அவமானங்களை மாற்றுகிற வார்த்தை, தகுதிப்படுத்துகிற வார்த்தை, நம்ம குவாலிட்டியை மாற்றுகிற வார்த்தை, நம்முடைய வாழ்வை சரி பண்ணுகிற வார்த்தை, செம்மைப்படுத்துகிற வார்த்தை, நம்பிக்கை நிறைந்த வார்த்தை அவர் ஒருவர் தான் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையில் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. எப்படி இந்த நம்பிக்கை உண்டாகுமாமா? வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவர்களாகி. ஆமென். அப்ப வேத வசனம் உள்ள போக 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 அவநம்பிக்கையெல்லாம் என்னவாயிடும்? பயமெல்லாம் என்னவாயிடும்?
ஆமென். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் என்னவாயிரும், அவமானமான சூழ்நிலையில் என்னவாயிரும், நம்மளை விட்டு அப்படியே போய்ட்டே இருக்கும் வெளியில. அல்லேலூயா, ஆமென் தானா. ரெண்டாவது காரியத்துக்குள்ள போறோம். ஆமென். உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். ஹோப். ஆமென். ரிஜாய்ஸ் இன் யுவர் ஹோப். உங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நமக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது, புதிய எருசலேம் இருக்குது. ஆமென். அவரோடு கூட என்றென்றும் யுகாயுகமாய் வாழுகிற 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு. அந்த நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமாமா? சந்தோஷமா இருங்கள். நம்பர் 2 என்ன சொல்றாரு? ஆமென். உபத்திரவத்திலே என்ன செய்யுங்க? பொறுமையாய் இருங்கள். பேஷண்ட் இன் ட்ரிபுலேஷன். ஆமென். உங்கள் உபத்திரவ நாட்களிலே என்ன செய்யணுமாமா? பொறுமையாய். அல்லேலூயா, ஆமென். யோபுக்கு வந்த உபத்திரவங்களை காட்டிலும் இந்த உலகத்திலே யாருக்கு உபத்திரவம், அப்படிப்பட்ட உபத்திரவம் இன்னும் ஏற்படலை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இப்போ வரைக்கும் நம்ம என்ன செய்யல, சந்திக்கவே இல்லை, கேள்விப்படவும் இல்லை, எழுதப்படவும் இல்லை, இல்லையா? ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென். இந்த உலகத்தில் உங்களுக்கு நமக்கு என்ன உண்டாமா? உபத்திரவம் உண்டு. யோவான் 16:35 சொல்லும்போது இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ணேன்? அப்போ உபத்திரவங்கள் வரும்போது எப்படி இருக்கணுமாமா? பொறுமையாக உட்கார்ந்துருக்கணும். ஆமென். பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் நம்மை சுற்றி எழும்பும்போது, ஆமென், கலகங்கள், பிரிவினைகள், ஆமென், போராட்டங்கள் எழும்பி சத்துரு நம்முடைய கழுத்துக்கு நேராக அவனுடைய குதிகாலை உயர்த்தும் போது கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஆமென். அமைதியாக உட்காந்துக்கணும். பேசாமல் இருக்கிற இடம் தெரியக்கூடாது, வாரதும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாது. ஆனால் உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கணும். அடுப்பு என்ன செய்யணும்? உள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். அதான் சொல்றாரு, உபத்திரவத்திலே நீங்கள் எப்படி இருக்கணுமாமா? ஆமென். அல்லேலூயா. உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை, உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை அது ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. நான் இப்படி உங்கள்கிட்ட சொல்றேன், உபத்திரவம் தண்டனை அல்ல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட். இந்த காலவேளையிலே சபை பிள்ளைகள் வார்த்தை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். உபத்திரவம் பனிஷ்மெண்ட் இல்ல, உபத்திரவம் தண்டனை அல்ல. உபத்திரவம் வந்த உடனே ஐயோ ஆண்டவர் தண்டிச்சார் இவரை அப்படின்னு சொல்றது இல்ல, அப்படி வியாக்கியானம் பண்ணிடுறது இல்ல. உபத்திரவம் தண்டனை அல்ல, உபத்திரவம் பனிஷ்மெண்ட் இல்ல. உபத்திரவம் உருவாக்கப்படும் ஒரு டூல். கைத்தட்டி ஒரு மனுஷனை உருவாக்கும் ஆண்டவர் கையில் வச்சிருக்கிற ஒரு டூல். ஆமென். உபத்திரவம் நம்மை உருவாக்கப்படுகிறதற்கு அற்புதமான உளி. விளைந்தீங்களா? அல்லேலூயா. தாவீது அதான் சொல்லுவார். ஆமென். இதுல எப்படி இருக்கணுமாமா? பொறுமையோடு கூட இருக்கணும். பொறுமையை இழந்து உபத்திரவம் வரும்போது என்ன செஞ்சிருவோம்? முதல்ல இழுக்கிறது எதுதான்? பொறுமையை. அதனாலதான் பாருங்க, இதை மாற்றிய சொல்லல அல்ல பவுலடிகள், உங்கள் எதுல நம்பிக்கையிலே பொறுமையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. உங்கள் நம்பிக்கையில எப்படி இருங்கன்னு சொன்னாரு? சந்தோஷமா இருங்கள். உபத்திரவம் வரும்போது எப்படி இருங்க? 3 விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறாரு ரோமாபுரிக்கு. உபத்திரவம், ரோமாபுரியில உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவம், பெர்சிக்யூஷன் நடக்குது, அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், தண்டனையை நிறைவேற்றான். ஆமென். விசுவாச மார்க்கத்தார பிடித்து கொண்டு போய் குண்டு கட்ட தூக்கிட்டு போய் ஜெயில அடைக்கிறான். மிகப்பெரிய பெர்சிக்யூஷன் நடக்குது. ஆமென். ஆனா பவுலடிகள் எழுதுறாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உபத்திரவத்தில் என்ன செய்யுங்க? பொறுமையா இருங்க. உபத்திரவத்தில் பொறுமை இழந்துடாதீங்க. பொறுமை இழந்தா விசுவாச வாழ்க்கையை இழந்துடுவோம். பொறுமை இழந்தா இயேசுவை விட்டுட்டு ஓடிடுவோம். பொறுமை இழந்தா கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்தை முடித்துக் கொள்வோம் பாதியில. பொறுமை இழந்தா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிரீடங்களை இழந்து விடுவோம். பொறுமையை இழந்தா ஆமென், தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை இழந்து விடுவோம். அதனால உபத்திரவம் வரும்போது என்ன செய்யுங்க? பொறுமையா இருங்க, காத்திருங்க. பொறுமையா இருங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? காத்திருங்க. எங்க போய் காத்திருங்க? தேவ பாதத்தில் காத்திருங்க, ஆண்டுடைய பிரசன்னத்தில் காத்திருங்க, கர்த்தருடைய மகிமைக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளுங்க. ஆமென். தேவ வல்லமைக்குள்ள புகுந்து கொள்ளுங்க அப்படி சொல்லி எழுதுறாரு. ஆமென். உபத்திரவத்தை குறித்து தாவீது சொல்லும்போது யாத்திரை 3:7 சொல்லுகிறது. ஏன் பொறுமையா இருக்கணும்? உபத்திரவத்தில் ஏன் பொறுமையா இருக்கணும்? ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு கோட் பண்றேன். யாத்திரை 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். யாத்திரை 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் என்ன செய்தேன்? பார்க்கவே
பார்த்து. அப்ப நம்ம உபத்திரவப்படும் போது ஆண்டவர் சும்மா இருப்பாரா? நம்ம உபத்திரவத்தின் ஊடாய் பிரயாணிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அமைதலா இருப்பாரா? உபத்திரவத்தின் ஊடாய் ஒரு மனிதன் கடந்து போகும்போது அவனை உண்டாக்கின கர்த்தர், அவனை சிருஷ்டித்தவர், அவனை அழைத்தவர், அவனை அன்போடு கூட நேசித்த கர்த்தர் அவனை வெறுமையாய் விட்டு விடுவாரா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. என் உபத்திரவத்தை யாரு பார்க்கிறா? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால நான் என்ன செய்றேன் சொல்லுங்க? அதனால நான் எப்படி இருக்க போறேன்? பொறுமையா இருக்க போறேன். என் உபத்திரவத்தில் நான் எப்படி இருக்க போறேன்? பொறுமையா இருக்க போறேன். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து கண்டிப்பா பார்ப்பாருன்னு அர்த்தம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்களே. ஆமென். சங்கீதம் 22:24 வாசிங்க. சங்கீதம் 22:24 வாசிங்களே. கொஞ்சம் குயிக்கண்ணே. ஆமாம். சங்கீதம் 22:24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலா இல்லையா? இந்த வார்த்தை நம்முடைய உபத்திரவத்தின் நாட்களை, ஆமேன், அது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைன்னு சிந்திக்க வைக்கலையா? என் உபத்திரவத்தின் பாதைகள் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைன்னு சிந்திக்க வைக்கணும் இந்த வார்த்தை. ஏன் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு? அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை என்ன செய்ய மாட்டாராம்? அற்பமாய், ஆமேன், பார்க்காதவர் போல போக மாட்டாரு. எங்க படிச்சோம்? ஆமென். ஹல்லேலூயா. யாத்திரை 3:7 படிச்சோம். என்ன படிச்சோம்? அவர் தம்முடைய ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்ப்பார். அதனால நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன். அவர் பார்த்தா நல்லா இருக்கும், நான் பார்த்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. என் உபத்திரவத்தை நான் பார்த்தேன்னா அவரை வேற மாதிரி பார்த்துருவேன். விளங்கிட்டீங்களா? என் உபத்திரவத்தை நான் பார்த்தேன்னா அவரை நான் வேற மாதிரி பார்த்துருவேன். என் உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல், இந்த உலகம் நம்முடைய உபத்திரவத்தை என்ன செய்யும்? அற்பமாய் எண்ணும். உலகமும் உறவுகளும் சொந்தங்களும் பந்தங்களும் நாம உபத்திரவப்படும் போது அந்த உபத்திரவத்தை எப்படி எண்ணுவார்களாம்? அற்பமாய் எண்ணுவார்கள். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? அற்பமாய் எண்ணாமல், அவர் அருவருக்காமலும் அற்பமாய் எண்ண மாட்டாரு. ஆமென். உபத்திரவப்படும் போது இந்த உலகம் என்ன செய்யும்? யோபுவின் உபத்திரவம் அழகானதா அருவருப்பானதா? யோபுவின் உபத்திரவம் அழகானதா அருவருப்பானதா? அருவருப்பானது. அந்த உபத்திரவம், யோபு கடந்து போற அந்த உபத்திரவம் இந்த உலகத்துக்கு கண்களுக்கு முன்பாக அருவருப்பானது. ஒரு மனுஷன் கிட்ட போக முடியாது, அவ்வளவு புண்கள் சீல்வடிகிறது. ஆமென். சரீரமெல்லாம் நோவினால் ஆமென் பாதிக்கப்பட்டு ஆமென் உருத்தெரியாமல் தெருவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் அருவருக்கவே மாட்டார். தேவன் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தாமை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. இதனாலதான் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார்? உபத்திரவத்தில் பொறுமையா இரு. உபத்திரவம் வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். உன் ஆபத்து நாளிலே என்ன செய்ய? என்ன நோக்கி? எரேமியா 33:3 சொல்லும் போது உன் ஆபத்து நாளிலே என்ன நோக்கி கூப்பிடு. I will give you answer, I will answer to you. நான் உனக்கு பதில் சொல்லுகிறதுக்கு நான் இருக்கேன், உனக்கு பதில் சொல்ல நான் இருக்கேன்னு சொல்றாருமா. அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு பதில் சொல்ல ஒருவர் இருக்கிறார். உங்கள் உபத்திரவத்தை குறித்து நல்ல ஆன்சர் தருகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். இந்த வார்த்தை மேல விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? இந்த விசுவாசத்து மேல உங்க வாழ்க்கையை கட்டுங்க. இந்த விசுவாசத்து மேல உங்க வாழ்க்கை கட்டப்படட்டும் சொல்றாரு. ஆமென். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுவா. கண்டிப்பா நம்ம உபத்திரவத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார், பதில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க. 119:67 வாசிங்க. 119:67. ஆமென். 119:67 கொஞ்சம் குயிக்கான. ஆமென். 119:67.
நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு, கவனிங்க, நான் அதனால சொன்னேன் உபத்திரவம் பனிஷ்மெண்ட் இல்ல. கவனிக்கிறீங்களா என்ன பாருங்களேன் ப்ளீஸ். ஆமென். உபத்திரவம் தண்டனை இல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அவரோடு கூட வாழ்கிற பிள்ளைகளுக்கு, சபையை சார்ந்த பிள்ளைகளுக்கு, மனவாட்டி என்கிற அந்தஸ்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரவம் என்பது பனிஷ்மெண்ட் இல்ல. உபத்திரவம் என்பது தண்டனை இல்ல. அது நம்மை உருவாக்குகிற ஒரு டூல், அது நம்மை உருவாக்குகிற ஒரு உளி, அது நம்மை உருவாக்குகிற ஒரு சம்மட்டி. புரிஞ்சுட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? சொல்றாரு, என்ன சொல்றாரு தாவீது? நான் உபத்திரப்படுவதற்கு முன்னு வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இல்லையா? நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி எப்படி நடந்தேன்? வழிதப்பி நடந்தேன். உபத்திரவமே இல்லாதப்ப, சொகுசா வாழ்றப்ப, சொபஸ்டிகேட்டடா நம்ம வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் போது, அப்படியே அழகா நம்முடைய வாழ்க்கை அப்படியே தென்றல்ல பிரயாணம் பண்ணும்போது எப்படி போறேனாமா, நான் வழி தப்பி போகிறேன். நான் என்ன செய்றேன்? வழி தப்பி போகிறேன். ஆனால் இப்பொழுதோ, எப்பொழுது? இப்பொழுதோ, எப்பொழுது? உபத்திரவத்திலோ, உபத்திரவத்திலோ. தாவீது சொல்றாரு, உபத்திரவத்திலோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்போ எது அவருடைய நடைய சரி பண்ணது? தாவீதுடைய நடைய சரி பண்ணது எது? வார்த்தை. வார்த்தை தாவீதுடைய நடைய சரி பண்ணது உபத்திரவம். அவருக்கு வந்த உபத்திரவம் அவருடைய நடை என்ன பண்ணிருச்சு? அப்ப உபத்திரவம் தண்டனையா? உபத்திரவம் பனிஷ்மெண்டா? இல்ல, என்னை உருவாக்குகிற டூல், என்னை அற்புதமான மனிதனாய் செதுக்குகிற டூல், என்னை ஆச்சரியமான மனிதனாய் இந்த பூமியிலே நிறுத்துகிற டூல், அவருக்கு முன்பாக நீதிமானாய் நிறுத்துகிற ஒரு டூல். எது? உபத்திரவம். அதனால உபத்திரவம் வரும்போது பொறுமை இழக்காதீங்க. பொறுமை இழந்தா இயேசுவை இழந்துருவீங்க. உபத்திரவம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, சரீரத்திலே பலவிதமான பிரச்சனைகளை எழும்பும் போது நீங்கள் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. நீங்கள் இயேசுவை இழக்க நேரிடும். உங்கள் பொறுமையை இழக்கும் போது இயேசுவை இழக்க நேரிடும், நல்வாழ்க்கையை இழக்க நேரிடும், அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை, உறவை, தொடர்பை, ரிலேஷன்ஷிப், க்ளோஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை இழக்க நேரிடும். அதனால கொஞ்சம் பிரச்சனை வரும்போது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, அவர் என்னை உருவாக்குகிறார். என் மேலே கை வச்சிட்டாரு சொல்லுங்க, என் மேல் அவருடைய ஒளியும் சுத்தியிலும் இருக்கிறது. என் மேல் அவருடைய ஒளியும் சுத்தியும் நின்று கொண்டிருக்கிறது. ஆமென். இனி அவர் எப்போ கீழே வைப்பாரு? இனி அவர் எப்போ கீழே வைப்பாரு? ஒரு அழகான வடிவத்தை உண்டாக்கி, ஒரு அழகான உருவத்தை உண்டாக்கி, ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் அவர் செதுக்கி, அதற்கு பிறகுதான் இந்த ஒளியும் சுத்தியும் கீழே வைக்கப்படும். அல்லேலூயா. அப்படியே 71வது வசனத்தை வாசிங்களேன், அதில் 71 வாசிங்களேன், சூப்பராக சொல்லுவார். ஆண்டவரே, நான் உபத்திரவப்படுகிறது எனக்கு நல்லது. சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்? பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். பிரமாணங்களை நான், அப்ப உபத்திரவப்படுகிறது எனக்கு நல்லது. ஆகையினால் தேவ பிரமாணத்தை, தேவ வசனத்தை, தேவனுடைய பிரியத்தை, தேவ சித்தத்தை, தேவன் என்மேல் வைத்திருக்கும் எண்ணங்களை, அவர் என்மேல் கொண்டிருக்கிற அலாதி திட்டங்களை நான் விளங்கிக் கொள்ள ஒரே ஒரு இடம், திரை மறைவை விளக்குகிற ஒரே இடம், திரைச்சீலைக்குள்ளே போகிற ஒரே ஒரு இடம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆகவே உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதில் என்ன செய்யுங்க? சந்தோஷமா. சந்தோஷமா இருக்கும்போதே என்ன வந்துடும்? உபத்திரவம். சந்தோஷமா இருக்கும்போதே என்ன வந்துடும்? உபத்திரவம் வந்துடும். என்னாண்டவரே சந்தோஷமா இருக்கு சொன்னீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென். அதுக்கிடையில் என்ன வந்துடும்? உபத்திரவம் வந்துடும். எப்படி இருக்கணுமாமா? பொறுமையாக சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்க, பொறுமையா. இல்லைன்னா நான் இப்படி சொல்கிறேன், சந்தோஷமா பொறுமையாக இருக்கணும். சந்தோஷமா பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயாவா. எந்த காரியத்திலும் நீங்கள் பொறுமையை கையாளணும். எந்த ஒரு விஷயத்திலும். ஆமென். அவங்க அதை பண்ணிட்டாங்க உடனே நான் இதை பண்ண போகிறேன், இவங்க இதை பண்ணிட்டாங்க உடனே நான் இதை பண்ண போகிறேன், தேவையே இல்லை. Amen. Wait and see the presence of God. Amen. Wait and see the presence of God and see the who our God. நம்ம ஆண்டவர் யாருன்னு பாருங்க. நம்ம ஆண்டவர் யாருன்னு பாருங்க. ஆமென். வெயிட் பண்ணி நம்ம ஆண்டவர் யாருன்னு பாருங்க. சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டாமா? அவரு
ஆமென். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற வேண்டாமா? அப்ப என்ன செய்யணும்? உங்கள் உபத்திரவத்திலே நீங்கள் என்ன செய்யணும்? அப்படின்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர்னு நீங்க பார்ப்பீங்க. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லி. அவர் சர்வ வல்லமை உள்ளவரா உங்க வாழ்க்கையில ஆமென் உலா வருவார். அல்லேலூயாவா? ஆமென் தானா? மூன்றாவது காரியம், ஆமென், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபத்திலே சொல்லுங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ நம்பிக்கையில சந்தோஷம், உபத்திரவம் வரும்போது பொறுமை, இது ரெண்டும் அப்படியே சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கும். பின்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆமா, என்ன செஞ்சிருங்க? இப்ப ஜெபத்தை குறித்து ஆமென், ஜெபத்தை குறித்து தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்கள், தவறான புரிதல் இருக்குது. ஆமென். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேல நம்ம ஜெபத்தை குறித்து ஒரு ரெட்ரீட், ஆமென், காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணிக்கு முடிக்கிற மாதிரி ஜெபத்தை குறித்து ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும். ஆமென். இப்போ நம்ம ஜெபமெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரை இடுப்பு வலியை சரி பண்ணுங்க, தலைவலி சரி பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரை வேலை இல்லை, காசு இல்லை, வேலை கொடுங்க, நல்ல பணம் கொடுங்க, திருமண காரியங்களை கைகூடி வர செய்யுங்க, குழந்தைக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம், இதற்காக ஜெபிக்கிறோம். இதெல்லாம் ஆமென் ஜெப லிஸ்ட்ல வருமா? ஆமென், வரும். ஆனா எது ஜெபம், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேல நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கணும், என் ஜெபத்தில் என்னெல்லாம் இருக்கணும், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போடும்போது என் ஜெபம் சில கண்டென்ட் இருக்கணும், என் ஜெபத்தில் சில கண்டென்ட் இருக்கணும். ஆமென். நாம சீசர்கள், ஆமென், பரிசுத்தவான்கள் பயங்கரமா ஜெபம் பண்றாங்க, ஜெப ஆலய தலைவர்கள், ஒன்றும் நடக்கல. ஆனா ஏசாமி ஜெபிக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணா என்னென்னமோ நடக்குது. ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணா என்னென்னமோ நடக்குது. அவர் ஜெபம் பண்ணா ஆமா எல்லாமே நடக்குது. சீசர்கள் ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆமென். ரோமாபுரியில் ரட்சிக்கப்பட்டவர்கள், எருசலேமில் ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் ஜெபம் பண்றாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. திடீர்னு வந்தாங்க, வந்து எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க, எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஜெபத்தை குறித்து அவர் பேசுறாரு. ஆமென். அவர் ஜெபம் பண்ணா எல்லாமே நடக்குது. நண்ப தேவ பிள்ளைகளே, இதை பார்த்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, ஜெபத்திலே உறுதியாய். உங்கள் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு உபத்திரவம் வரும்போது என்ன செய்யுங்க? பொறுமையா, சந்தோஷமும் பொறுமையோடு சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்ன இருக்கணுமாமா? ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணுமா? உறுதியான ஜெபமா, தரித்திருக்கிற ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பாடுதான், பிரச்சனை தான், ஆமென். ஆனா ஜெபத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? விடக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஆமா, உபத்திரவம் தான், நம்பிக்கையில பெரிய ஸ்ட்ரகிள் ஏற்படுது. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நம்ப சொன்னீங்க, ஆனா நம்பிக்கைக்கு உண்டான காரியம் ஒண்ணுமே என் கண்ணில் தென்படலையே, நம்பிக்கைக்கு உண்டான காரியம் ஒண்ணுமே இந்த உலகத்தில் எனக்கு தெரியலையே ஆண்டவரே. தூரம் வரைக்கும் பார்த்துட்டேன், என் கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் பார்த்துட்டேன், நான் நம்புற அளவுக்கு ஒண்ணுமே தென்படலையே ஆண்டவரே. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமென். 94வது சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க, எப்படி ஜெபம் பண்றாருன்னு பாருங்க தாவீது. ஆமென். நீதியை சரி கட்டுகிற என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பிரகாசியும். ஆமென். நீர் என்ன செய்யும்? பிரகாசியும். அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா சொல்லுவார், உம்முடைய ஜனத்தை நீர் நெகிழ விட மாட்டீர், கைவிட மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை முடிக்கும் போது ஆண்டவரை ஒரு தடவுவார் பாருங்க. எப்படி தடவுவார்? நீரே என் அடைக்கலம். அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரு தடவுவார் பாருங்க. எல்லாம் சொல்லிடுவாரு, ஆண்டவரே அதை சரி கட்டுங்க, இதை சரி கட்டுங்க, நான் கண்ணீரோட உங்க பாதத்தில் நிற்கிறேன், பாடுகளோடு உங்க பாதத்தில் நிற்கிறேன், அவமானத்தோடு நிற்கிறேன், நான் சிக்ஷையோடு உங்க பாதத்தில் நிற்கிறேன். ஆமென். என் சத்துரு எனக்கு முன்பாக வலை விரித்திருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனா உம்முடைய ஜனத்தை நீர் ஒருபோது என்ன செய்ய மாட்டீர்? நெகிழ விட மாட்டீர், கைவிட மாட்டீர். எனக்கு தெரியும். நான் இப்ப ஜெபத்தை முடிக்க போறேன், என் விண்ணப்பத்தை கீழே சைன் பண்ண போறேன். எப்படி சைன் பண்றாரு? நீரே என் அடைக்கலம். ஆமென். நீரே என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிற என் கண்மலையானவர். நீரே என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிற என். இப்ப ஆண்டவர் பதில் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. இப்ப கர்த்தர் பதில் செய்வாரா செய்ய மாட்டாரா?
அடடே இவ்வளவு நேரம் பேசினது ஓகே, இப்ப தாவீது பேசுகிறது முடிக்கும் போது, லெட்டரை முடிக்கும் போது, அவனுடைய விண்ணப்பத்தை முடிக்கும் போது பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன். ஆமென். பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன். ஆண்டவரே நீரே என் அடைக்கலம். இவ்வளவு சொல்லிட்டேன்ல, இதுக்கு மத்தியில் நீர் தான் என் அடைக்கலம். ஆமென். இதுக்கு மத்தியில் நீர் தான் என் அடைக்கலம். நல்ல கவனிங்க என் அன்பு பிள்ளைகளே. இந்த உலக ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்கு. ஒன்று ரிவெஞ்ச், ஒன்று அவெஞ்ச். சொல்லுங்க, ரிவெஞ்ச் அண்ட் அவெஞ்ச். ரிவெஞ்ச்னா என்ன? பேசுங்க. ரிவெஞ்ச்னா என்ன? பழி வாங்குறது. ரிவெஞ்ச்னா என்னது? பழி வாங்குறது. யாரு? நேருக்கு நேரா நம்ம 2 பேரும் நின்று, நீ எனக்கு இதை செய்துட்டியா, உனக்கு நான் இதை செஞ்சே தீருவேன். இது ரிவெஞ்ச். அவெஞ்ச் அப்படின்னா அதுவும் பழி வாங்குறது தான், அதுவும் பழி வாங்குறது தான். ஆனால் வேற மாதிரி பழி வாங்குறது. எப்படி பழி வாங்குறது? கேஸ் அப்படியே கொண்டு போய் நீதிபதிகிட்ட கொடுத்துட்டு நீதிபதிகிட்ட முறையிட்டுறது. நான் ஒன்றுமே செய்யலை, நான் இத்தனை கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறேன், என்னை போட்டு இவ்வளோ பாடுபடுத்தினா, எனக்கு இவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, நீதிபதி சார் கொஞ்சம் கவனிங்க, இது என்னன்னு இந்த கேஸை கொஞ்சம் டீல் பண்ணுங்க அப்படின்னா, நீதிபதி கேஸ் எடுத்து பார்க்குறாரு, விசாரிக்கிறாரு, எல்லாத்தையும் உண்டு பண்ணுறாரு. அப்படியே கூப்பிட்டு ஆமென் அப்பன்ஸை என்ன செய்கிறாரு? தண்டிச்சிடுறாரு. ரெண்டுமே தண்டனை தான். எது நல்ல தண்டனை? எப்படி போகணும்? நம்ம நீதிபதி வழியா போனோம். தாவீது 94வது சங்கீதத்தில் யார் வழியா போறாரு? நீதிபதி வழியா போறாரு. ஆமென். ஆண்டவரே 2 வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். போய் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச்னால ஒன்று தான், அவெஞ்ச்னால ஒன்று தான். ஆனால் விளக்கம் எங்கே தெரியுமா இருக்கு? வேதத்தில் மட்டும்தான் இருக்கு. ரிவெஞ்ச்னா நேருக்கு நேராக பழி வாங்குறது. ஒன்று சொல்லட்டா, நீங்கள் நேருக்கு நேராக பழி வாங்கினீங்கன்னா அவனை காட்டிலும் மோசமாக நடந்துக்குவீங்க. அவனை காட்டிலும் நம்ம தான் மோசமாக நடந்துக்குவோம். பஞ்சாயத்து பண்ணி பாருங்க, பஞ்சாயத்து பண்ணி நிற்கும் போது பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை தான் இந்த உலகம் குற்றம் சாட்டும், நீ பண்ணதான் அதிகம்னு சொல்லும். ஆனால் என் வழக்கை நான் யார்கிட்ட எடுத்துட்டு போகணுமாமா? நீதிபதியின் இடத்துல எடுத்து போய் அங்கே போய் அப்பா இதை கொஞ்சம் விசாரிங்க. அதைத்தான் செஞ்சாரு 94. நீதியை சரி கட்டுகிற என் தேவனாகிய கர்த்தாவே நீர் பிரகாசியும், நீர் பிரகாசியும். என் நீர் என்ன பிரகாசியும்? என் நீதியின் மேல் இருள் கவிருச்சு. என் நீதியின் மேல, என் நியாயத்து மேல இருள் சூழ்ந்துருச்சு. நீங்க வந்தா இது வெளிச்சத்துக்கு வந்துடும். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க, எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்படி சொல்லிட்டு நீர் உம்முடைய ஜனத்தை நெகிழ விட மாட்டீர், என்னை நீர் கைவிட மாட்டீர் அப்படின்லாம் சொல்லிட்டு முடிக்க போறாரு. கடைசி வசனம் சொல்லுது, நீரே என் அடைக்கலம். ஆமென். நான் நம்பி இருக்கிற என் கண்மலை. அப்படியே ஒரு தடவு தடவிட்டு கீழே இப்படிக்கு டேவிட் போட்டார். ஆமென். போய் அடுத்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வீட்டில் ஆண்டவர் கலக்குன்னு கலக்குவார். கை தட்டிட வேண்டாமா? ஆண்டவர் கலக்குன்னு கலக்குவார். ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆமென். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆமென். எதில்? ஜெபத்தில் உறுதியாய். நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தா கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க. நான் ரிவர்ஸில் வர்றேன். நான் ரிவர்ஸில் சொல்லி முடிக்க போகிற செய்தியை, எனக்கு உண்டான டைம் முடிஞ்சிருச்சு. நல்ல கவனிங்க. ஆமென். நீங்கள் ஜெபத்தில் உறுதியான ஆளாக இருந்தால் உங்கள் நம்பிக்கையில் நிச்சயமாய் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் ஜெபத்தில் உறுதியான ஆளாக இருந்தால் நிச்சயமாக உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள், தேவனை தேடுகிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பொழுதும் உங்கள் நேரமும் கர்த்தருடைய பாதத்திலே செலவிடப்படும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க ஒரு நல்ல பிரேயர் வாரியரா இருந்தா, நீங்கள் ஒரு நல்ல பிரேயர் வாரியராக இருந்தால், நீங்கள் ஒரு ஜெப வீரராக இருந்தால், நீங்கள் ஒரு ஜெப வீராங்கனையாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் உபத்திரவங்களை நீங்கள் பொறுமையாக ஜெபிக்கிற மனுஷனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஜெபித்து வேதத்தை தியானிக்கிற மனுஷனால் மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். தானியேலை கவனித்து பாருங்கள். மரணமே ஆனாலும் அந்த 6:10 சொல்லுகிறது, தானியேல் 6:10 சொல்லுகிறது, ஆமென், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று என்று அறிந்த பொழுதிலும் தானியேல் ஆமென் பலகணிகள் திறந்திருக்க போய் மேல் வீட்டு அறையில் போய் என்ன செஞ்சாராம்? பலகணிகள் திறந்திருக்க, தேவாலயத்துக்கு முன்பாக பலகணிகள் திறந்திருக்க, தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே முழங்கால் படியிட்டு தினமும் 3 வேளை என்ன பண்ணாராமா? ஜெபம் பண்ணார். நடந்த சம்பவம் என்ன? சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். சிங்கங்களின் வாய்களை என்ன செஞ்சார்? சொல்லுங்க.
இந்த ஜெபங்கிறது ஆண்டவர் நமக்கு தந்த பெரிய ஸ்லாக்கியங்க. எவ்வளோ பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அப்படி எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஏன்னா அவன் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாததை உட்கார்ந்து மணிக்கணக்காக சொல்லலாம் ஒருத்தர்கிட்ட. கையை தட்டிட வேண்டாமா? யாருக்கிட்டையும் சொல்ல முடியாததை உட்கார்ந்து மணிக்கணக்காக விழாவாரியா ஓப்பனா அவர்கிட்ட சொல்லலாம். ஆமென் தானா? மனிதர்கிட்ட சொன்னீங்கன்னா சலிச்சுக்குவாங்க. நம்மளை பார்த்தாலே என்ன செய்வாங்க? ஐயோ இது ஒரு புலம்பல் கேஸ்ன்னு என்ன செய்வாங்க? சலிச்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை முறை போய் புலம்பினாலும் ஆண்டவர் சொல்லுவார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாறப்போம். அவர் ஒருத்தர் தாங்க சொல்ல முடியும். இந்த உலகத்தில் உன் புலம்பலை நான் என்ன செய்வேன்? ஆனந்த களிப்பை மாற பண்ணுவேன். உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன். எப்படியா? யார் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு? யாராச்சும் சொன்னாங்களா? சொந்தக்காரங்க யாராச்சும் சொன்னாங்களா? உறவுகள் ஏதாச்சும் சொல்லிச்சா? பெற்ற தாய் தகப்பன் சொன்னாங்களா? ஓ பிள்ளையே, மகனே, என் அன்பு பிள்ளையே, உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கேன். என்னைக்காவது அம்மா சொன்னாங்களா? அப்பா சொன்னாங்களா? உறவுகள் சொல்லிச்சா? சொந்தம் சொல்லிச்சா? இயேசு தவிர இந்த உலகத்தில் அந்த வார்த்தையை ஒருவரும் சொல்ல முடியாது. உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன். ஆமென். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். தாவீது சொல்ற 94வது சங்கீதத்தில், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது உம்முடைய கிருபைகள் அல்லவா என்னை தாங்கினது ஆண்டவரே. அடுத்த வசனத்தில் சொல்லுவாரு, ஆண்டவரே என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் அல்லவா என்னை தேற்றினது. என்னங்க ஜெபம்? அல்லேலூயா. என்ன ஜெபம்? இப்படி தான் ஜெபம் பண்ணணும். அதனால தான் சொன்னேன், பைபிள் வாசித்துட்டு ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வாசித்துட்டு ஜெபம் பண்ணா எலியாவை போல கருத்தா ஜெபம் பண்ணுவீங்க. பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணால் நம்ம இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கருத்துள்ள ஜெபத்துக்கு பதில் வரும், இஷ்டமான ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போ ஜெபத்தில் என்ன செய்யுங்க? உறுதியாக. அப்போ ஜெபம் நமக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். அவரோடு பேசுகிறதுக்கு கர்த்தர் தந்த ஒரு பெரும் பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். ஆமென். 3வது காரியம் ஜெபத்தை குறித்து பேசும்போது, ஆமென், அப்போஸ்தலர் 12 அதை பார்க்க முடியும். ஆமென். பேதுருவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆமென். யோவானை இப்போ தான் சிறைச்சேதம் பண்ணாங்க. யோவான் ஸ்நானகன், அதாவது கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த, ஆமென், எலிசபெத் சகரியாவுக்கு பிறந்த யோவான் ஸ்நானகன் வேறு, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் வேறு. ஆமென். 2 யோவான் இருக்காங்க உள்ள, சரியா? அதனால் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. யோவான் ஸ்நானகன் வேறு, அப்போஸ்தலனாகிய யோவான் வேறு. ஆமென். இந்த யோவான் ஸ்நானகன் இப்போ தான் கழுத்தை அறுத்தாங்க. காயலை, கத்தியில் அந்த ரத்தத்தின் கரை கூட காயலை. அடுத்து பஸ்கா பண்டிகை 3ஆம் நாள் கழிச்சு வருது. இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. யாரை? பேதுருவை. இப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? சபையார்னு போட்டிருக்கு. 12:5 ஆக்ட் 12:5. அப்போஸ்தலர் 12:5 சொல்லுது, சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. சபையை பூட்டிட்டு டைம் ஆயிடுச்சு. சபையை பூட்டிட்டு வீட்டில் போய் என்ன பண்ணாங்களாம்? வீட்டில் போய் மரியாளுடைய வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணாங்களாம்? எல்லாரும் தாழ் போட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணாங்களாம். ஆமென். இந்த ஜெபம் அசன்னு அசைச்சு அவரை, ஆமென், கிளப்பி, ஆமென், ஒரு ஆளை பிடிச்சி, ஆமென், என்ன பண்ணார் ஆண்டவர்? இங்கே வா, பயங்கரமான வந்துக்கிட்டே இருக்குது, பேப்பர் வந்துக்கிட்டே இருக்குது. பேப்பரு, விண்ணப்பத்தின் பேப்பர் காற்றுல வந்துக்கிட்டே இருக்குது. தூப வர்க்கமாக வருது, அந்தி பலியா மேலே சிங்காசனத்தை நிறைச்சிருச்சு. நீ போ, கீழே போய் என்ன நடக்குன்னு பாரு, யாருன்னு பாரு. பார்த்தா பேதுரு, உள்ள போ. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. சங்கிலிகள் அருந்து விழுந்தது. கதவை தட்டி உள்ள போய் தேவ தூதன், ஆமென், விழாவிலே தட்டி எழுந்து உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், வா போலாம், வெளியே போலாம், வா. வந்து 2 பேரும் வெளியே வர்றாங்க. ஆமென். இரும்பு கதவு அவர்களுக்கு தானாய் திறவுண்டது. பேதுருவுக்கு இது சொப்பனம் போல தெரியுது, கனவு போல இருக்கு. நடு வீதியில கதவை திறந்து தூதன் விட்டுட்டு அவன் பரலோகம் போயிட்டான். நேரா பேதுரு எங்க தெரியுமா போனாரு? ஜெபம் பண்ற வீட்டுக்கு போனாரு. போய் கதவை தட்டுறாரு. ரோதன்னு ஒரு புள்ள, அப்படின்னு ஒரு புள்ள இங்க நடமாடுற மாதிரி அங்க 2 டிக்கெட் நடமாடுது ஜெபம் பண்ணும் போது. ஆமே, நல்லா கவனிங்க. அந்த பிள்ளை என்ன செய்யறா? போய் அப்படியே கதவு, பூட்டப்பட்ட கதவுல சாவி போடுற ஓட்ட வழி அப்படியே பார்க்கிறா. பார்த்தா பேதுரு உள்ள நின்றுட்டு இருக்காரு, வெளியில நிக்கிற. ஜெபத்தை நிப்பாட்டு, ஜெபத்தை நிறுத்துங்க, போதுங்க. என் ஆத்துமாவே சொல்லுங்க, காலையிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுங்க அப்படின்னு. கம்முன்னு உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படிங்குது. இன்னைக்கும் அந்த குரூப் இருக்கு நம்ம கூட. கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றிடுவார். மறுபடியும் ஆண்டவரே அசைங்கப்பா, உடைங்கப்பா, திறங்கப்பா. அவர் திறந்து அசைச்சு உடைச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இல்லையா? பாருங்க, பேதுரு வாசப்படிக்கு வந்துட்டாரு. வாசலுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற வாசலுக்கு வந்துட்டாரு. எல்லாரும் ரோதை என்ன செஞ்சாலாமா? பிதட்டுகிறாள். அந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன். ரோதை என்ன பண்ணாலாமா?
நீ ஏதோ வளர்றா. ஆமென். ஏதோ வளர்றா. பேதுருவெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க? பேதுருவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஏன் ஜெபம் காலையிலிருந்து? அதுவும் ஊக்கம். என்ன ஜெபமாமா? ஊக்கமான ஜெபம். எதுக்கு ஊக்கமான ஜெபம்? பேதுருவை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. வந்துட்டாரே, ஆனால் கதவை திறக்கல. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கதவை, அற்புதத்தை பார்க்க நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கதவை திறக்க மாட்டோம். ஜெபத்தின் பதிலை பார்க்க கதவை திறக்க மாட்டோம். ஜெபத்தின் வல்லமையை பார்க்க, ஜெபத்தின் பதிலை பார்க்க, ஜெபத்தின் கிரியைகளை பார்க்க கதவை திறக்கணும். இல்லையா? ஆமென் சொல்லுங்க. திறந்து பார்த்தா பேதுரு நின்றுக்கிட்டு இருக்காரு. எது விடுதலை செய்தது? எது விடுதலை செய்தது? ஊக்கமான சபையாரின் ஊக்கமான. தானியேலை எது விடுதலை செய்தது? தினந்தோறு முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபம் பண்ணாரே, அது விடுதலை செய்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையில் முடி கருகின வாசனை கூட வராம விடுதலை செஞ்சது எது? வைராக்கிய வாஞ்ச. வைராக்கிய வாஞ்ச. நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம்? நங்க மாட்டோம். ஏன்னா நீ கொடுக்குற தண்டனை காட்டிலும் இதை வணங்குனா எங்கள் தேவன் கொடுக்குற தண்டனை மிக பெருசு. அங்கே போய் அதை அனுபவிக்கிறதுக்கு இங்கே இதவே அனுபவிச்சுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. உபத்திரவப்பட்ட நல்லது. ஆகவே நான் நம்முடைய பிரமாணங்களை என்ன செஞ்சேன்? கற்றுக்கொண்டேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். நம்பிக்கையிலே நீ நான் சொல்லும்போது நீங்கள் தொடர்ந்து சொல்லிடுங்க. நான் முடிக்க போகிறேன். நம்பிக்கையில் சத்தமாக சொல்லுங்கள். இருங்கள்னு சொல்லாதீங்க. நான் சொல்லும்போது இருப்பேன்னு சொல்லுங்க. நம்பிக்கையில், உபத்திரவத்தில், ஜெபத்தில். இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? நம்பிக்கையிலே இருப்பேன்னு சொல்லுங்க. நம்பிக்கையில் நான் சந்தோஷமா இருப்பேன். உபத்திரவம் வரும்போது நான் எப்படி இருப்பேன்? பொறுமையா இருப்பேன். ஆமென். அது எனக்கு அளிக்கப்பட்ட ஜெப வாழ்க்கையில நான் எப்படி இருப்பேன்? விடுதலை நிச்சயம். விடுதலை நிச்சயம். வெற்றி சத்தியம்.